ஸ்ரீ குருப்யோன் நமஹா. அறியுவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, IPL 2026 சிறப்பான முறையில் நடைபெற்றது. இறுதிப் போட்டியாக இன்றைய தினம் ராயல்ஸ் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் மோத இருக்கின்றார்கள். இந்த போட்டியில் வெற்றி பெறக்கூடியவர்கள் யார் மற்றும் கோப்பையை வெல்லக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் ஜோதிட ரீதியாக இன்றைய தினம் காண இருக்கின்றோம். இதற்கு முன்பாக சென்ற போட்டியில் நாம் கூறியது போலவே GT அணி வெற்றி பெற்றிருந்தார்கள். நாம் கூறியதில் 7 பிளேயர்கள் ட்ரீம் 11இல் இடம்பெற்றிருந்தார்கள். சிறப்பான ஒரு போட்டியாக அந்த போட்டி அமைந்தது. இன்றைய தினம் நடைபெற இருக்கின்ற போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியில் நாம் எடுத்திருக்கக்கூடிய 12 பிளேயர்களை பற்றி முதலாவதாக பார்ப்போம். வெங்கடேஷ் ஐயர், விராட் கோலி, தேவ்தத் படிக்கல், ரஜ்தத் படிட்டர், ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், கிருணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ஜாஸ் ஹேசல்வுட், ராசிக் தார் சலாம், டேரல் டஃபி, ஷெப்பர்ட் போன்றோர் நாம் எடுத்துள்ளோம். அதே போன்று குஜராத் அணியில் நாம் எடுத்திருக்கக்கூடிய 12 பிளேயர்கள் சாய் சுதர்சன், சுபம் கில், ஜாஸ் பட்லர், சிந்து, சுந்தர், ஜேசன் ஹோல்டர், ராசித் கான், ராகுல் டிவேட்டியா, கசிகோ ரவாடா, சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, சாய் கிஷோர் இவர்களை நாம் எடுத்துள்ளோம். இவர்கள் அல்லாது வேறேனும் பிளேயர்கள் இடம்பெற்றால் என்றால் நாம் டெலகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது கொடுத்து கொண்டிருக்கின்றோம். எந்த விதமான கட்டணமும் கிடையாது. டெலகிராம் லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் RCB அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் வெங்கடேஷ் ஐயர், விராட் கோலி, படிக்கல் மற்றும் படிட்டர் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக விராட் கோலி அல்லது படிக்கலை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அடுத்தபடியாக RCB அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் டஃபி, ராசிக் தார், கிருணால் பாண்டியா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். ஹேசல்வுட் மற்றும் புவனேஸ்வர் குமார் தலா ஒரு விக்கெட் வீழ்த்தக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. அடுத்தபடியாக RCB அணி இரண்டாவது பேட்டிங் செய்யும் பொழுது சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் விராட் கோலி, படிக்கல், படிட்டர், டிம் டேவிட் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக படிக்கல் அல்லது படிட்டாரை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். RCB அணி இரண்டாவது பந்து வீசும் பொழுது விக்கெட் வீழ்த்தக்கூடிய நபர்கள் ராசிக் தார் சலாம், டேரில் டஃபி, ஹேசல்வுட் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். அடுத்தபடியாக GT அணி முதலாவதாக பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் சாய் சுதர்சன், சுபம் கில் மற்றும் வாஷிங்டன் சுந்தர் போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் சாய் சுதர்சன் அவர்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக விளையாடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஜாஸ் பட்லர் அப்படின்னு சொல்லணும்னா கண்டிப்பாக ஒரு 20 ரன் அடிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஜாஸ் பட்லருக்கு இன்றைய தினம் இருக்கின்றது. அடுத்தபடியாக GT அணி முதலாவது பந்து வீசும் பொழுது விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் ரஷித் கான், சாய் கிஷோர் இருவரும் விக்கெட் வீழ்த்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. ரபாடா மற்றும் சிராஜ்லாம் ஒரு விக்கெட் ஒரு கேட்ச் இது எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யார் பெஸ்ட்டாக வருவாங்கன்னு நீங்கள் பிளான் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தபடியாக GT அணி ரெண்டாவது பேட்டிங் செய்யும் பொழுது சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் சாய் சுதர்சன், சுபம் கில், சிந்து, சாய் சுதர்சன், சுபங்கில், சிந்து போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். ராகுல் டிவேட்டியா இம்பேக்ட் பிளேயராக உள்ளே வந்தார்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சாய் சுதர்சன், சுபக்னில், சிந்து, ராகுல் டிவேட்டியா போன்றோர் சிறப்பான பேட்டிங்காக இருக்கும்.
இதில் கேப்டனாக சாய் சுதர்சன் அல்லது ராகுல் டிவேட்டியாவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஜிடி அணி 2வது பந்து வீசும் பொழுது விக்கெட் வீழ்த்தக்கூடியவர்கள் ரஷீத் கான், சிராஜ், பிரசித் கிருஷ்ணா போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். நேயர்களே, இன்றைய தினம் முதல் ஹிண்ட் அப்படின்னு சொல்லணும்னா, ஓப்பனிங் இறங்கக்கூடியதில் அதாவது 2 டீமில் யாரோ ஏதோ ஒரு டீமில் கேப்டன் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பும், பந்து வீச்சாளர் வலதுகை பந்து வீச்சாளரில் கேப்டன் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பும் உண்டு. அதாவது ரைட் ஹேண்ட் பவுலர் 3 விக்கெட் வீழ்த்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அவர் ஒரு வெளிநாட்டு வீரராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அதை பொறுத்துன்னு பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து 3வது ஹிண்ட் அப்படின்னு சொல்லணும்னா, இன்றைக்கி ஒரு பிளேயர், அதாவது எந்த டீமாக இருந்தாலும் சரி, அவர் ஒரு ரைட் ஹேண்டர் பேட்ஸ்மேனு காலில் அடிபட்டு ரிட்டையர்ட் ஆகக்கூடிய அமைப்பும் இன்றைய தினம் இருக்குது. ஸோ ஒரு சுவாரஸ்யம் நிறைந்த போட்டி தான் இன்றைக்கி. அதாவது கடைசி பால் வரைக்கும் செல்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இன்றைக்கி நிறையா இருக்கின்றது. ஒரு சுவாரஸ்யம் நிறைந்த போட்டியாக இருக்கும். இதில் ஏதேனும் மாற்றங்கள் வரும் பட்சத்தில் நாம் டெலிகிராம் லிங்க்கில் அப்டேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுப்போம். கண்டிப்பாக ஆட் ஆகாதவங்க ஆட் ஆகிக்கிங்க. இன்றைய தினம் வெற்றி பெற்று கப்பை வெல்லக்கூடியவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆர்சிபி அணி 2வது முறையாக வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றுவார்கள். நன்றி, வணக்கம்.